தேவன் எப்போ உன் மேல மனவேதனை அடைவாரானால், நீ எப்போது கர்த்தரால் அந்த காரியம் கூடாது, கர்த்தர் என்ன கைவிட்டுருவாரோ, உன்னோட பாடுகள், உன்னோட உபத்திரவங்கள், சோதனைகள், கடல் போல பிரச்சனைகள், நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகள் கடக்கும் போது கைவிடப்பட்டிருவியோ என்று சொல்லி நீ வேதனை அடையும் போது, அவிவிசுவாசம் அடையும் போது கர்த்தர் மனவேதனை அடைவார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பக்தன் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்வார். யோபை போல கர்த்தரை விசுவாசிங்கள், யோபை போல அவரை பற்றி கொள்ளுங்கள், யோபை போல கர்த்தரை எல்லா நேரங்களிலும் கர்த்தரை முன்பாக கடக்க விடுங்கள். கர்த்தர் உன் காரியங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆதியாகமத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உனக்கு கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடவே மாட்டார். உன்னுடைய உபத்திரத்துல கர்த்தர் உனக்கு விட மாட்டார். உன்னோட காரியத்துல வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். எல்லா நேரம் கர்த்தர் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் நடத்துவார். நீ விசுவாசி, கண்டு விசுவாசிக்கிறேன்னு பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறேன் பாக்கியவான் என்று வேதத்துல நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்கு